ஜியாரத்து செய்துவிட்டு வந்த நாயகம் தலைவலிக்கிறது என்றார்கள். சஃபரின் கடைசி வாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்வாசிகளுக்கு துஆ செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா, தலைவலிக்கிறது ஆயிஷா, ஆயிஷா, தலைவலிக்கிறது ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மருத்துவ முறைகளை செய்வதற்காக வருகிறார்கள். பெருமானார் அப்பொழுதும் மனைவிமார்களிடத்திலே சந்தோஷமாக பேசுகிறார்கள். என் தலைவலி உனக்கு வந்து அதிலே நீ மௌத்தாகிவிட்டால் ஆயிஷா, உனக்கு நான் இருந்து ஜனாசா தொலை வைப்பேன், உன்னை நான் கவனித்துக் கொள்ளுவேன் ஆயிஷா என்று சொல்ல, ஆயிஷா ரலியல்லாஹ் ஏதோ சாதாரண தலைவலி என்று எண்ணிக்கொண்டு, ஓஹோ இப்படி ஒரு ஆசையா நாயகமே உங்களுக்கு, என்னை மௌத்தாக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுகிறீர்களா நாயகமே என்று. ஆனால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி நேர தலைவலியை கூட ஹூமான் நபிகள் கோமான் காட்டிக்கொள்ளவில்லை. அந்த தலைவலி கூடிக்கொண்டே இருக்கிறது, கூடிக்கொண்டே இருக்கிறது, காய்ச்சலாக மாறி போகிறது. ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தலைவலி கூடி அந்த தலைவலி காய்ச்சலாக மாறுகிறது. கடும் காய்ச்சல். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அந்த காய்ச்சலை பற்றி சொல்லுகிற பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தார்கள், போர்வை போர்த்தி இருந்தது. நானும் சென்றேன், அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலாவும் சென்றார்கள். இரண்டு பேர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆடைக்கு மேலே, போர்வைக்கு மேலே கை வைத்தோம், கொதித்துக் கொண்டிருந்தது என்கிறார்கள். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுதே அழுது கொண்டே சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காய்ச்சலை பார்த்து நான், எனக்கு ரப்புல் ஆலமீன் அந்த காய்ச்சலை கொடுத்து என்னை மௌத்தாக்கி இருந்தால் நன்றாக இருக்கும், என் பெருமானார் கண்மணி நாயகத்திற்கு அல்லாஹ் சுகத்தை கொடுத்தால் போதும் என்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ சயீத், நபிமார்கள் இதை போன்றுதான் சோதிக்கப்படுவார்கள். சும்மல் அம்சல் சும்மல் அம்சல். சராசரி மனிதர்களுக்கு கொடுக்கப்படுவதை விட 40 மடங்கு அதிகமாக வேதனையும் சோதனையும் எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை சபர் செய்துதான் தாங்க வேண்டும் அபூ சயீத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு சபரின் பாடத்தை, காய்ச்சலிலிருந்து பொறுமையின் பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த நாயகம். அந்த நேரத்திலும் மனைவிமார்களிடத்திலே எல்லோரின் வீட்டுகளுக்கும் சென்றிருந்தார்கள் பெருமானார். ஒரு நாளைக்கு ஒரு மனைவியின் வீட்டுக்கு செல்லுவார்கள். 9 மனைவிகளின் வீட்டுக்கு அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு காய்ச்சல் கடுமையாகிறது, காய்ச்சல் கடுமையாகிறது. தாங்கிக் கொள்ள முடியாத உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா மருத்துவரை அழைத்து மருந்து வாங்கி வருகிறார்கள். மருந்து வாங்கி வந்து ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மருந்து கொடுக்கிற பொழுது கூட நிறைய தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹ் மருந்தை கொடுத்து அனுப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு நோய்தான் மருந்தம்மா, எனக்கு நோய்தான் மருந்தம்மா, எனக்கு நீ கொடுக்கிற மருந்து வேண்டாம், வந்திருக்கிற அத்தனை பேர்களும் இந்த மருந்தை சாப்பிடுங்கள். அப்பாஸ் ரலியல்லாஹுவை தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அப்பாஸை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் கொண்டு வந்த மருந்தை கொடுங்க. உம்மன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருந்தை சாப்பிடவில்லை. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவலியிலே தான் கொண்டு தன் அருகில் இருக்கக்கூடிய துண்டை எடுத்து தலையிலே கட்டுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாரை பார்க்கிறார்கள். எத்தனையோ தலைவலியை நீக்கிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தலைவலியா? பெருமானாரினுடைய காலில் முள்குத்துவதை கூட சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கு மேடைக்கு ஏற்றப்படுகிற பொழுது ஹுபைப் ரலியல்லாஹுவை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? முஹம்மதை குறித்து ஒரு தவறான வார்த்தை சொல்லிவிடு, அவர் கெட்டவர் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடு, அவர் பொய்யர் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடு, உன்னை விட்டு விடுகிறேன், தூக்கு மேடையிலிருந்து உயிருக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஹுபைப், என் தலை போனாலும் கண்மணி நாயகத்தினுடைய மேனியிலே முள் தைப்பதை கூட எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. என்ன சொல்லுகிறாய்? பெருமானாருக்காக வேண்டி தன் தலையை கொடுத்த நபித்தோழர்கள் இன்றைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே துண்டை கட்டுவதை பார்த்துவிட்டு சஹாபாக்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெருமானாரினுடைய மனைவிமார்கள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் துடிக்கிறார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார்கள். அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை சந்திப்பதற்கு என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாள் அதிகமாகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடக்க முடியவில்லை.
ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நடை தளர்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா ரலியல்லாஹுவினுடைய வீட்டில் இருக்கிறார்கள். ஆனால் பெருமானாரினுடைய நாட்டமெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீடாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உணர்வை புரிந்து கொண்ட மைமூனா ரலியல்லாஹ் எல்லா மனைவிமார்களையும் அழைத்து, பெருமானாரால் நடக்க முடியவில்லை, காய்ச்சல் கடுமையாக இருக்கிறது, எல்லோரும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டிலே வைத்து நாம் அத்தனை பேர்களும் ஒன்றாக சேர்ந்திருந்து பெருமானாருக்கு ஹிதுமத்து செய்யலாமே என்று மஷ்வரா நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அத்தனை பேர்களும் அனுமதி கொடுக்க ஹுமான் நபிகள் கோமான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் வீட்டுக்கு செல்கிறார்கள். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இன்னும் 17 வக்து தான் தொழுகை பாக்கி இருக்கிறது. 17 வக்துகள், 5 நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க முடியவில்லை. எல்லோருடைய பிரச்சனைகளையும் நீக்கிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பைத்தியங்களை குணப்படுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சல் கடுமையாகி மயங்கி விழுந்து விடுகிறார்கள். பெருமானார் சஹாபாக்கள் இஷா தொழுகைக்காக வேண்டி பெருமானாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நினைவு வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே பெருமானார் கேட்கிறார்கள், தொழுகை நேரம் வந்து விட்டதா நாயகமே? உங்களுக்காகத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கிறார்கள், ஒளி செய்கிறார்கள், மீண்டும் மயங்கி விழுந்து விடுகிறார்கள். மயக்கம் வந்து விடுகிறது. மீண்டும் பெருமானார் தெளிவு விடுகிறார்கள். தொழுகை என்னானது என்று கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், உங்களுக்காகத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாயகமே. பெருமானார் ஒளி செய்வார்கள், மீண்டும் மயங்கி விடுவார்கள். 5 முறை இப்படியே நடக்கிறது. அதற்கு பிறகு பெருமானார் தெளிவு பெற்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவு பெற்று சொன்னார்கள், அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள், அபூபக்கர் அலியை தொலை வைக்க சொல்லுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், நாயகமே, என் தகப்பனார் ரொம்ப பலகீனமானவர் நாயகமே, அவரால் முடியாது, தொலை வைக்க முடியாது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் அலியை தொலை வைக்க சொல்லுங்கள். ஹப்ஸா நாயகி இடத்திலே சொல்லுகிறார்கள், ஆயிஷா நாயகி, நீங்க போய் பேசுங்க, என் தகப்பனார் உமர் ரலியல்லாஹு தொலை வைப்பார்கள் என்று பேசுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹப்ஸா நாயகி செல்கிறார்கள், நாயகமே, அபூபக்கர் ரலியல்லாஹு பலகீனமானவர், நீங்கள் நிற்கிற இடத்திலே இப்பொழுதே அழுது கொண்டிருக்கிறார். உங்களுடைய தலைவலி, உங்களுடைய காய்ச்சலை பார்த்து பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நிலை குலைந்து போய் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதனால் உமர் ரலியல்லாஹு என் தகப்பனார் தொலை வைக்கட்டும் என்று சொல்ல வந்ததே கோபம் பெருமானாருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆலோசனை கொடுத்த பெண்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம், தொலை வையுங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வைக்கட்டும். இதற்குள் சஹாபாக்கள் உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்திலே சொல்ல உமர் ரலியல்லாஹு தஆலா சஃபிலே நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி விடுகிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி விடுகிறார்கள். பெருமானார் இந்த குரலை கேட்டுவிட்டு, என் ஹபீப் அபூபக்கரின் குரல் அல்ல, தொழுகையை நிறுத்தச் சொல்லி அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள், அபூபக்கர் அலி தொலை வைக்கட்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா பின்னால் வருகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் தொலை வைக்கிறார்கள். இறப்பதற்கு 3 நாட்கள் தான் பாக்கி இருக்கிறது. ஹுமான் நபிகள் கோமான் இந்த பூவுலகை விட்டு மறைவதற்கு 3 நாட்கள் தான் பாக்கி இருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஈரல் துண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை விதத்த விதம் எப்படி இருந்தது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனை போன்ற மகள், மகளை போன்ற தகப்பன். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அம்மா ஃபாத்திமா, நான் சாப்பிட்டு எனக்கு 7 நாட்கள் ஆனது ஃபாத்திமா. சொர்க்க தலைவர், நான் சாப்பிட்டு 7 தினம் ஆகிறது ஃபாத்திமா. உங்கள் வீட்டில் ஏதாவது இருக்கிறதா ஃபாத்திமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நமக்காக பெருமானார் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு. ஃபாத்திமா ரலியல்லாஹு, நாங்களும் எங்கள் குடும்பம் சாப்பிட்டு 3 நாள் ஆகிறது வாப்பா, 3 நாள் ஆகிறது வாப்பா, கடுமையான பசியில் இருக்கிறோம். அதற்கு பெருமானார் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? மகளே, பொறுமையோடு இரு மகளே, நம்முடைய பொறுமையால் நம் உம்மத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் மகளே, நம் உம்மத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் மகளே. இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ளே வந்தால் பெருமானார் எழுந்து நின்று வரவேற்பார்கள். ஒரு தகப்பன் மகளை எப்படி வரவேற்பது என்பதற்கு பெருமானார் தான் சான்று. ஃபாத்திமா ரலியல்லாஹு எழுந்து வரவேற்பார்கள்.
கடுமையான காய்ச்சலிலே படுத்திருக்கிற ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்க்க வருகிறார்கள். பெருமானார் எழுந்து நிற்க முயற்சிக்கிறார்கள். மகளை பார்த்து எழுந்து நிற்க பெருமானார் முயற்சிக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தகப்பனை பார்த்து அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்மா ஃபாத்திமா, உன் காதோடு கார்த்து சேர்த்து சில விஷயங்கள் பேச வேண்டும் அம்மா. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய காதோடு காது சேர்த்து சில விஷயங்களை பேசுகிறார்கள். அழுது கொண்டிருந்த ஃபாத்திமா சமாதானம் அடைகிறார்கள். பெருமானாரின் வஃபாத்துக்கு பிறகு ஆயிஷா நாயகி கேட்டார்களாம், என்ன பெருமானார் அன்றைக்கு சொன்னார்களே, என்ன விஷயம்? பெருமானார் சொன்னார்கள், அம்மா ஃபாத்திமா, நான் இன்னும் ஒரு சில தினங்களில் வஃபாத்தாகி விடுவேன் அம்மா ஃபாத்திமா. என்னை முதலில் நீதான் சந்திப்பாய் அம்மா ஃபாத்திமா. முதலில் எனக்கு பிறகு, பெருமானாருக்கு பிறகு 8 மாதங்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகையின் வேளையிலே பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு எப்படி தொலை வைக்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள். இருக்கிற தினங்கள் இன்னும் 3 தான். பெருமானார் பார்க்கிறார்கள். உடலில் ஆரோக்கியம் இருப்பதை போன்று பெருமானார் தெரிகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹுவையும் உஸாமா ரலியல்லாஹுவையும் பெருமானார் அழைத்தார்கள். தன்னுடைய தோளிலே, 2 பேர்த்தினுடைய தோளிலே கையை போட்டுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்திம நேரத்திலும் தொழுகைக்கு வருகிறார்கள். அந்திம நேரத்திலும் கால்கள் எல்லாம் பூமியிலே கோடு போடுகிறது. கால்கள் எல்லாம் பூமியிலே கோடு. அந்த சிவந்த மேடையிலே இரத்த சுவடுகள். 2 பேர்களும் அழைத்து செல்ல இதை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். பின்னால் வருகிறார்கள். பெருமானார் அமர்ந்து கொண்டே தொலை வைக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு முகப்பிராக இருந்து தக்பீரை எடுத்து கொடுக்கிறார்கள். தொழுகை முடிகிறது. ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிகிறது. பெருமானார் மெம்பரிலே அமர்ந்து கொண்டு கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? தோழர்களுக்கு உபதேசம் நிகழ்த்துகிறார்கள். நான் யாரிடத்திலாவது கடன் வாங்கியிருந்தேனா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நான் யாரிடத்திலாவது கடன் வாங்கியிருந்தேனா? ஒரு நபித்தோழர் எழுகிறார், நாயகமே, ஒரு ஏழைக்கு கொடுப்பதற்காக என்னிடத்தில் நீங்கள் 3 திர்ஹம் கடன் வாங்கி இருந்தீர்கள் நாயகமே. ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவை அழைத்து அந்த கடனை நீங்கள் அடைத்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொருவர் எழுகிறார், நாயகமே, என் நெஞ்சம் கல் நெஞ்சமாக இருக்கிறது நாயகமே, எனக்கு இரக்கமே வருவதில்லை நாயகமே என்று சொல்லுகிற பொழுது ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்கிறார்கள். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். இத்தக்குன் நிசா, பெண்கள் விஷயத்திலே நீங்கள் தக்வாவோடு நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அடிமைகளை நீங்கள் சரியான முறையிலே பராமரித்துக் கொள்ளுங்கள். அடிமைகளை தொந்தரவு செய்ய வேண்டாம். பெருமானார் தக்வாவை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். இறையச்சத்தை உங்களுடைய வாழ்நாளில் விட்டுவிடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தி கொண்டே இருக்கிற பொழுது ஒரு பெண்மணி சொல்லி அனுப்புகிறார்கள், நாயகமே, எனக்கு தீராத நோய் இருக்கிறது நாயகமே, நீங்கள் தான் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்ல பெருமானார் நினைத்திருந்தால் மெம்பரிலே அமர்ந்து கொண்டு துஆ செய்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய உம்மத்தில் தன்னிடத்தில் கேட்டுவிட்டார் என்பதற்காக பெருமானார் சஜிதாவிலே அமர வைத்து சஜிதா செய்து அந்த பெண்ணுக்காக துஆ செய்கிறார்கள். ரப்புல் ஆலமீனே, என்னுடைய உம்மத்தில் இந்த பெண்ணுடைய கஷ்டத்தை நீ நீக்குவாயாக, நோயை நீ போக்குவாயாக. மீண்டும் சஹாபாக்கள் எல்லாம் எழ வைத்து மீண்டும் மெம்பரிலே அமர வைக்கப்படுகிறது. நான் யாருக்காவது ஏதாவது தொல்லை கொடுத்திருக்கிறேனா என்று சொல்லுகிற பொழுது சபையில் இருக்கிற உக்காஷா ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, நான் ஒரு நாள் தனிமையில் இருக்கிற பொழுது என்னை நீங்கள் அடித்தீர்கள் நாயகமே, என்னை அடித்து விட்டீர்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா உஸாமாவை அழைத்து நின்று கொண்டு சபைக்கு முன்னால், உக்காஷா, என்னை மீண்டும் நீ அடித்துக்கொள் உக்காஷா, உலகத்தில் எந்த தலைவனாவது இதை செய்ததுண்டா? நீ அடித்துக்கொள் உக்காஷா. நாயகமே, தனிமையில் என்னை அடித்தீர்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி அறைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். பெருமானாருக்கு ஒரு பக்கம் காய்ச்சலும் தலைவலியும் தலைதூக்கி இருக்கிறது. தனி அறைக்கு உக்காஷா சொன்னார்கள், நாயகமே, ஆடை இல்லாமல் தான் என்னை அடித்தீர்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆள் உதவியை கொண்டு ஆடைகள் கழட்டப்படுகிறது. உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கட்டிப்பிடிக்கிறார்கள், முத்தமிடுகிறார்கள், சுற்றி
சுற்றி வந்து முத்தமிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நுபுவத்தில் முத்திரையிடுகிறார்கள், முத்தமிடுகிறார்கள். பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், நாயகமே, நீ கோபித்துக் கொள்ள வேண்டாம் நாயகமே, உங்களுடைய மேனியோடு என் மேனி சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நாயகமே, உங்கள் மேனியோடு என் மேனி சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நாயகமே, எனக்கு வேறு வழி தெரியவில்லை நாயகமே. பெருமானார் இந்த நேரத்திலும் கூட அவர்களுக்காக என்ன துஆ செய்தார்கள் தெரியுமா? என் மேனியோடு உன் மேனி சேர்ந்ததால் அல்லாஹ் நரகத்தை உனக்கு ஹராமாக்கி விட்டான் என்றார்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை உமக்கு ஹராமாக்கி விட்டான். மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் அமர வைக்கப்படுகிறார்கள். பெருமானார் தோழர்களுக்கு உபதேசம் நடத்துகிறார்கள். 5 நேர தொழுகையை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஹாஃபிது அலஸ் ஸலவாத், நீங்கள் தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள். பெருமானார் உபதேசம் செய்துவிட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். கடுமையான தலைவலி. பெருமானார் படுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் ஓதி விடுகிற பழக்கம் இருக்கிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆவை பெருமானாருக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அல்லாஹும்ம அத்ஹபில் பாஸ ரப்பன் நாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஉக லா யுகாதிரு ஸக்மா என்பதை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். பெருமானார் அதை கொண்டு சிகிச்சை அளிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதை ஓதி பெருமானாரின் கையிலே ஊதி நாயகத்தின் கையை கொண்டே தடவிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு சீட்டை கொண்டு வாருங்கள், கியாமத் நாள் வரை என்ன நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கிறேன். ஒரு சீட்டை கொண்டு வாருங்கள். சஹாபாக்களுக்குள்ளே 2 அணியாக பிரிகிறது. பெருமானார் படுகிற கஷ்டத்தை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், வேண்டாம் சீட்டு. பெருமானார் காட்டிய வழிகள் குர்ஆனும் ஹதீஸும் நாயகத்தின் நடைமுறையும் நம்மிடத்தில் இருக்கிறது, வேண்டாம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கலாம், பெருமானார் சொல்வதை குறித்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். 2 பேர்களும் கருத்து வேற்றுமை. வேண்டாம் என்று சிலர், வேண்டும் என்று சிலர், வேண்டாம் என்று சிலர், வேண்டும் என்று சிலர் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு முன்னால் ஏன் கூச்சல் போடுகிறீர்கள், சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். பொதுவாகவே பெருமானாருக்கு முன்னால், நபிமார்களுக்கு முன்னால் கூச்சல் போடுகிற காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க வேண்டிய சட்டத்தை நிறுத்திக் கொள்வான். நாம் போட்ட சண்டையின் காரணமாக லைலத்துல் கத்ரினுடைய இரவை இழந்தோம். இது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், அர்-ரஸியா குல்லர் ரஸியா, அர்-ரஸியா குல்லர் ரஸியா, கைசேதமே கைசேதத்திற்கு மேல் கைசேதமே. அன்றைக்கு மட்டும் சண்டை போடாமல் இருந்திருந்தால் கியாமத் நாள் வரை என்ன நடக்கும் என்று பெருமானார் எழுதி கொடுத்திருப்பார்களே என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லிக் கொள்வார்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு செல்லுகிறார்கள். கடும் கஷ்டம். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்கிறது. அந்த இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துடிப்பை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற பொழுது சொல்வார்கள், 10 ஆண்டு காலம் என் கண்மணிக்கு நான் பணிவிடை செய்திருக்கிறேன். என்னை ஒரு முறை கூட செய் என்று சொல்லாத நாயகம், அதை செய் இதை செய் என்று கூட சொல்லாத நாயகம். அவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து அல்லாஹ்விடத்திலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், ரப்பல் ஆலமீனே, நாயகத்தின் கஷ்டத்தை எனக்கு கொடுத்து என்னை மௌத்தாக்கி விடு ரப்பே, என் கண்மணி நாயகம் வாழ வேண்டும் ரப்பே. அனஸ் ரலியல்லாஹு தஆலா துஆ செய்கிறார்கள். மறுநாள் காலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் ஆரோக்கியம் இருப்பதை போன்று தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா உஸாமா ரலியல்லாஹுவினுடைய துணையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். சுபுஹ் தொழுகைக்கு, இறுதி சுபுஹ் தொழுகைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவிக்கு வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹுவும் பேசிக் கொள்கிறார்கள். பெருமானார் தொழுகைக்கு வந்து விட்டார்கள், ஆரோக்கியம் கிடைப்பதை போன்று தெரிகிறது என்று அலி ரலியல்லாஹு சொல்லுகிற பொழுது அறிவின் கருவூலம் அலி ரலியல்லாஹு கல்வியில் தலை சிறந்தவர்களாக இருந்தாலும் அனுபவத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு தேர்ச்சி பெற்றவர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு, எரிகிற விளக்கு வேகமாக எரிகிறது அலியே, பெருமானார் இன்றைக்கு வஃபாத்தாகி விடுவார்கள் அலியே. அலி ரலியல்லாஹு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெருமானார் இன்றைக்கு வஃபாத்தாவார்களா? அந்த வார்த்தையை கூட அலி ரலியல்லாஹுவால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அலியே, பெருமானார் இடத்திலே போய் அடுத்த கலீஃபா யார் என்று கேள் அலியே என்று சொல்ல, அலி ரலியல்லாஹு, அந்த துணிச்சல் எனக்கு இல்லை. கைபர் கோட்டையை அகற்றிய அலி ரலியல்லாஹுவுக்கு பெருமானார் இடத்திலே சென்று அடுத்த கலீஃபா யார் என்று கேட்கிற துணிச்சல் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகை முடிகிறது. தன்னுடைய உம்மத்தை பார்த்து, நபி தோழர்களை பார்த்து ஒரு புன்னகை பூக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் கவலையில் விட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள்.
வீட்டுக்கு சென்றார்கள். தலைவலி கடுமையாகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியிலே பெருமானார் சாய்ந்து படுத்திருக்கிறார்கள். இதை பார்த்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுக்குள்ளே சென்றார்கள். மீண்டும் வருகிறார்கள். வீட்டுக்குள்ளே சென்றார்கள். மீண்டும் பெருமானாரை பார்க்கிறார்கள். வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். மீண்டும் வந்து பெருமானாரை பார்க்கிறார்கள். நாயகம் சஃபியா ரலியல்லாஹை பார்த்து, அம்மா வேண்டாம் அம்மா, அம்மா வேண்டாம் அம்மா. எல்லோரும் கேட்கிறார்கள், என்ன ஆனது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ சொல்லுகிறார்களே, அம்மா வேண்டாம் அம்மா, அம்மா வேண்டாம் அம்மா. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிவிட்டார்கள் அம்மா. சஃபியா ரலியல்லாஹ் பெருமானாரை வந்து பார்ப்பார்கள். வீட்டுக்குள்ளே போய் 2 ரக்காத் தொழுது, ரப்புல் ஆலமீனே அத்தனை கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து விடு ரப்பே, என் கண்மணிக்கு எதுவுமே ஆகிவிடக் கூடாது ரப்பே, அத்தனை கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து விடு ரப்பே என்று அழுது விட்டு வந்து பெருமானாரை பார்ப்பார்கள். மீண்டும் கஷ்டப்படுவதை பார்த்து மீண்டும் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது விட்டு, அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி விடு என்று சொல்லிவிட்டு மீண்டும் வந்து பார்ப்பார்கள். மீண்டும் போய் அழுவார்கள். மீண்டும் பார்ப்பார்கள். மீண்டும் அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா சஃபியா வேண்டாம், நான் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறேன் தெரியுமா அம்மா? என் உம்மத்தினுடைய சக்கராத்தின் வேதனைகள் அத்தனையும் ரப்பே எனக்கு கொடுத்து விடு. என் உம்மத்துமார்களுக்கு சக்கராத்து வேண்டாம் ரப்பே, என் உம்மத்துமார்களுக்கு சக்கராத்து வேண்டாம் ரப்பே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என் உம்மத்தினுடைய கஷ்டமெல்லாம் எனக்கு வர வேண்டும் என்று கேட்கிறேன் அம்மா. என் கஷ்டத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதம்மா, வேண்டாம் அம்மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹுக்கு ஆறுதல் அளிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியில சாய்ந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா என்னால் தாங்க முடியவில்லை அம்மா, அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்துல் மௌத், அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்துல் மௌத். பெருமானார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு மிஸ்வாக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் அதையே பார்க்கிறார்கள். பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு காதோடு காதாக, நாயகமே என்ன வேண்டும்? மலக்குகளின் வருகை உருவாக போகிறது ஆயிஷா, மலக்குகள் வரப்போகிறார்கள் ஆயிஷா, அந்த மிஸ்வாக்கை கொண்டு என் பல்லை சுத்தப்படுத்த ஆயிஷா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இடத்திலிருந்து மிஸ்வாக்கை வாங்கி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பல்லால் அதை மிருதுவாக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மிஸ்வாக்கு செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் கேட்டார்கள் பெருமானார், ஆயிஷா நேற்று 7 திர்ஹம் உனக்கு கொடுத்திருந்தேனே ஆயிஷா, பெருமானார் ஈருலக சக்கரவர்த்தியின் வீட்டில் இருந்தது வெறும் 7 திர்ஹங்கள் தான், அதை தர்மம் செய்து விட்டாயா ஆயிஷா, அதை தர்மம் செய்து விட்டாயா ஆயிஷா? ஆயிஷா ரலியல்லாஹு மறந்து விட்டேன் நாயகமே, அதை எடுத்து தர்மம் செய்ய சொல்லிவிட ஆயிஷா, நான் நாளை அல்லாஹ்விடத்திலே கணக்கு கொடுக்க நேரிடும் ஆயிஷா, வேண்டாம் ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அதை கொடுக்க சொல்லி உத்தரவிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய மடியிலே படுத்துக்கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மலக்குகளோடு வருகை தந்து விடுகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். மலக்குல் மௌத் வந்து விட்டார்கள். இஸ்மாயில் என்ற ஒரு மலக்கும் வருகிறார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அறிமுகப்படுத்துகிறார்கள், நாயகமே இந்த இஸ்மாயில் என்ற மலக்கு அவர் பிறந்ததிலிருந்தே படைக்கப்பட்டதிலிருந்தே உங்களை பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும், கடைசி நபியை பார்க்க வேண்டும் என்று கேட்டு கேட்டு அல்லாஹ் இப்பொழுதுதான் அனுமதி கொடுத்தான் நாயகமே. அந்த இஸ்மாயில் அழுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, நபியே நாயகமே உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ் இப்பொழுதுதான் அனுமதி கொடுத்தான். மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், நாயகமே இதுவரை நான் யாருக்குமே அனுமதி கேட்டதில்லை நாயகமே, இதுவரை நான் யாருக்குமே அனுமதி கேட்டதில்லை நாயகமே, இப்பொழுது உங்களிடத்திலே நான் அனுமதி கேட்கிறேன், அல்லாஹ் கேட்க சொல்லி இருக்கிறான் நாயகமே, நீங்கள் அனுமதி அளித்தால் உங்கள் ரூஹை நான் கைப்பற்றுகிறேன் நாயகமே என்று சொல்ல ஜிப்ராயிலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஜிப்ராயிலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் என் ஹபீபை பார்ப்பதற்கு ஆசைப்பட மாட்டேனா? அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா, அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்ராத்துல் மௌத், அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்ராத்துல் மௌத், யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி, அல்லாஹும்ம ரஃபீக்கல் அலா என்று கண் மூடினார்கள் பெருமானார். உலகம் இருண்டு போனது. உலகம் இருண்டு போனது. பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. அப்துல்லாஹி இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பி, யா அல்லாஹ்
இனிமேல் எனக்கு கண்ணுக்கு வேலை இல்லை ரப்புல் ஆலமீனே, என் கண் ஒளியை எடுத்து விடு ரப்புல் ஆலமீனே. பெருமானார் என்ற பேரொளியை பார்த்ததற்கு பிறகு இந்த கண்ணுக்கு ஒளி வேண்டாம் ரப்புல் ஆலமீனே. அதிலிருந்து அவர் பார்த்ததாக வரலாறு இல்லை. அன்புக்குரியவர்களே, ரபியாத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள். இனிமேல் நான் உயிரோடு வாழ எனக்கு பிரியமில்லை ரப்புல் ஆலமீனே. அதே இடத்திலே ரபியாத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தாகி விடுகிறார்கள். வரலாறு சொல்லுகிறது, சஹாபாக்களால் ஏற்க முடியவில்லை. முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா ஒரு பக்கம் தவிக்கிறார்கள், துடிக்கிறார்கள். இந்த செய்தி உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவின் காதுக்கு செல்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா தாராவது பெருமானார் வஃபாத்தானதாக சொன்னார் தலையை எடுத்து விடுவேன், யாராவது வஃபாத்தானதாக சொன்னால் தலையை எடுத்து விடுவேன். பைத்தியம் பிடித்ததை போன்று சஹாபாக்கள் எல்லாம் மாறி போகிறார்கள். காரணம், அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அரபகமே இருண்ட அரபகமாக அன்றைக்கு மாறிப்போனது. சஹாபாக்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் புரியாமல் அலைமோதி கொண்டிருக்கிற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் வருகை தருகிறார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறார்கள், நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹுவை அழைத்து சொல்லுகிறார்கள், உலகத்திலே தோன்றிய எல்லா ரசூல்மார்களும் வஃபாத்தாகி விட்டார்கள். கோமான் நபிகள் கோமானும் நம்மை விட்டு கண்மூடி இருக்கிறார்கள், கவலைப்படாதே. உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு சொன்னார்கள், இது எனக்கு தெரியாமல் இல்லை அபூபக்கர் அவர்களே, பெருமானார் வஃபாத்தானது தெரியும். ஆனால் நான் ஒன்றை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரிவை ஒரு தூணே தாங்க முடியவில்லை. உஸ்துவானத்தே அண்ணானா, அதுக்கு அறிவில்லாத தூண். பெருமானார் அதன் மீது சாய்ந்துதான் குத்துபா ஓதுவார்கள். புது மெம்பர் வைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த தூணிலே பெருமானார் சாயவில்லை என்பதற்காக பெருமானாரோடு தொடர்பு கொண்ட அந்த தூண் அழுததே உங்களுக்கு நினைவில்லையா? அது அழுததை நாம் காதிலே கேட்டோமே, உங்களுக்கு நினைவில்லையா? அறிவே இல்லாத அந்த தூணே பெருமானாரின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் ஆறறிவு படைத்த இந்த உமர் எப்படி தாங்கிக் கொள்ளுவான்? ஆறறிவு படைத்த இந்த உமரால் எப்படி தாங்க முடியும்? அதனால் தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் மூடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்கே அடக்கம் செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே நபிமார்கள் எங்கு வசிக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் அவர்கள் அடக்கப்பட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹுவின் வீட்டில் தான் பெருமானார் அடக்கப்பட வேண்டும் என்று அடக்கப்படுகிற இடம் குறிப்பாக்கப்படுகிறது. எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குளிக்க வைப்பது? எப்படி குளிக்க வைப்பது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அன்சாரிகள் நாங்கள் தான் குளிக்க வைப்போம் என்கிறார்கள், முஹாஜிர்கள் நாங்கள் தான் குளிக்க வைப்போம் என்கிறார்கள். அந்த சபையிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் காட்சி தந்து அவர்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் குளிக்க வைக்க வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவிடத்திலே பெருமானார் சொல்லி இருந்தார்கள், நான் அன்றைக்கு அலியை குளிக்க வைத்தேன், அலிதான் என்னை குளிப்பாட்டுவார் என்று சொல்லி இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த குரலை ஏற்றி அலி ரலியல்லாஹு தான் குளிக்க வைக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார்கள். எந்த ஆடைகளை கொண்டு குளிப்பாட்டுவது? பெருமானாரின் ஆடைகளை களைவதா? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுவற்றுக்கு பின்னால் இருந்து குரல் எழுந்தது, நபிமார்களின் ஆடைகள் கலட்டப்படக்கூடாது. எந்த ஆடையிலே அவர்கள் அணிந்திருந்தார்களோ அதே ஆடையை கொண்டு அலி ரலியல்லாஹு தஆலா உள்ளே இருந்து குளிக்க வைக்கிறார்கள். அன்சாரிகளும் முஹாஜிர்களும் தண்ணீரை எடுத்து கொடுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற பொழுது சொல்லுவார்கள், நான் ஒருவர் தான் லேசாக பெருமானாரை புரட்டலாம் என்று நினைத்தால் 30 மலக்குகள் சேர்ந்து பெருமானாரை புரட்டி கொடுப்பார்கள். இடது பக்கமும் புரட்டி கொடுப்பார்கள், வலது பக்கமும் புரட்டி கொடுப்பார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் ஹுமான் நபிகள் கொமானை முதலில் தன் கண்ணீரால் குளிப்பாட்டி கொண்டு அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா எப்பொழுதெல்லாம் பெருமானாரினுடைய அந்த குஸ்லை பற்றி சொல்லுகிறார்களோ அன்றைக்கு அலி ரலியல்லாஹு தஆலா மயங்கி விழுந்து விடுவார்களாம். பெருமானாரை நான் கடைசி வரை கண்டேன், பெருமானாரை குளிக்க வைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானே என்று அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஹுமான் நபிகள் கொமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வெள்ளை ஆடை 3 ஆடைகளை கொண்டு பெருமானார் வாங்கி வைத்த ஆடைகளை கொண்டு கஃனிடப்படுகிறது. ஹுமான் நபிகள் கொமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு என்ன குழி தோண்டுவது? லஹது குழியா, சக்கு குழியா? மக்கா வாசிகள் எல்லாம் நேரடி குழி தோண்டுவார்கள், ஷக்கு குழி. மதீனா வாசிகள் லஹது குழி தோண்டுவார்கள், பிள்ளை குழி தோண்டுவார்கள். குழிக்குள் ஒரு குழி இருக்கும்.
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 2 பேர்களை அனுப்புகிறார்கள். ஒருவர் ஷக்கு குழி தோண்ட வேண்டும், ஒருவர் லஹது குழி தோண்ட வேண்டும். யார் முதலில் வருகிறார்களோ அந்த குழியில் அடக்கப்பட வேண்டும் என்று சொன்ன அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா லஹது குழி தோண்டி, அன்சாரிகள் எந்த குழியை தோண்டுவார்களோ அதை தோண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக ஏற்பாடு செய்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே வருகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வருகிற பொழுதே என்னிடத்திலே சொன்னார்கள், எனக்கு அன்சாரிகள் லஹது குழி தோண்டுவார்கள், நான் மதீனாவில் தான் அடங்குவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த குழி தோண்டப்பட்டிருக்கிறது. உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி தொழ வைப்பது, பெருமானாருக்கு எப்படி தொழுகை நடத்துவது? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், இதையும் பெருமானார் என்னிடத்திலே சொல்லிவிட்டார்கள். முதலில் கொஞ்ச நேரம் மலக்குகளுக்கு நீங்கள் நேரம் கொடுத்து விடுங்கள், அதற்கு பிறகு ஒவ்வொரு குழுவாக சென்று தொழட்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு குழுக்களாக உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தொழுகை நடத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூக்கி கொண்டு செல்லுகிற பொழுது அந்த சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை விட்டவர்களாகவே சென்றார்கள். உயிர் இருக்கிறது, ஆனால் நிதானம் இல்லாத சஹாபாக்கள் செல்லுகிறார்கள். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ளே இறக்கப்படுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா ஷஹீதுகளை மட்டும் கபருக்குள் இறக்குகிற ஒரு சஹாபி இருந்தார்கள். பெருமானார் அவர்களுக்கு மட்டும் ஷஹீதுகளை இறக்குவது அந்த கூலியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களும் கபருக்குள் இறங்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜனாஸா வைக்கப்படுகிறது. சஹாபாக்கள் மண்ணை எடுத்து போடுகிறார்கள், மண்ணை அள்ளி போடுகிற பொழுது சஹாபாக்கள் தன்னிலையற்று போனார்கள். அடக்கிவிட்டு வருகிற பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா 10 ஆண்டு பணி செய்த அனஸ் ரலியல்லாஹுவை பார்த்து, அனஸே என் தகப்பனின் மீது உனக்கு மண்ணை போட எப்படி அப்பா மனம் வந்தது? என் தகப்பனின் மீது மண்ணை போட, பெருமானாரின் மீது மண்ணை போட எப்படி மனம் வந்தது என்று கேட்கிறார்கள். அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டிலிருந்து இன்று வரை கண்மூடிக்கொண்டு நம்முடைய அமல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சலாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சேர்க்கப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியிலே வாழ்ந்தார்களோ அந்த வழியிலே நாமும் நடந்து அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதி பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் இந்த உம்மத்திடத்திலே எதிர்பார்த்தார்களோ அது முழுவதையும் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹுரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.